கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் வாய்ஸும் உங்கள் திறமையும் உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும். எனக்கு அவ்வளோ ஐடியாலாம் கிடையாது. நான் வந்து டக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாக நான் வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் கமிட் ஆகணும்னு நான் நேற்று வரைக்கும் நினைக்கல. நேற்று 10 மணிக்கு கால் வந்த வரைக்கும் எனக்கு தெரியாது. 10 மணிக்கு கால் வந்து நான் போய் பர்ஃபார்ம் பண்ணி நான் 2 டேக்கில் ஓகே பண்ணவும் தான் அவங்க என்ன அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு படம் இருக்குது. இப்போ இந்த படத்துலேயே பேலன்ஸ் போர்ஷன்ஸ் இருக்குது. நேற்று கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஒரு 2 டேஸ் பேலன்ஸ் கேரக்டரோடதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு 2 to 3 டேஸ் டைம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் குரலை சேஃபாக பார்த்துக்கோங்க. பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம், ஐஸ்கிரீம்ஸு கொஞ்சம் சாரலில் போகாதீங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒரு 2 to 3 டேஸ் அதே வாய்ஸை மெயின்டைன் பண்ணி எங்களுக்கு அதே வாய்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் பேமெண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு குழப்பமும் வேண்டாம், நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல பேமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்ற ப்ராமிஸோடு என்னை அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. லீடோட ஃப்ரெண்டு 2 பேருக்குமே நானே வந்து கொடுக்குற மாதிரி, ப்ளஸ் ட்ரைனிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னும் ஒன்று சொல்லணும். வாய்ஸ் மாடுலேஷன் சார் வந்து பண்ணுங்கன்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதோட பெனிஃபிட் என்னென்னு நீங்கள் ரெக்கார்டிங்லேயும் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரே கேரக்டர் 2 வாய்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு படம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறவங்க லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஆர்டிஸ்ட்டு தேடுற வேலை கொஞ்சம் கம்மியாகும். உங்களால் அவங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குதுங்கும்போது 2 பேரோட பேமெண்ட்டில் ஒருத்தருக்கு ஒரு 10,000 இன்னொருத்தருக்கு 10,000 அப்படிங்கும்போது உங்களுக்கும் 15,000 கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 5,000 கம்மியாகும், தேடுற அலைச்சல் கம்மியாகும், டைம் சேவ் ஆகும். நீங்கள் 2 டேக்கில் பண்ணிங்கன்னா 2 டேக்கோ சிங்கிள் டேக்கோ சீக்கிரம் பண்ணிங்க, அவங்க டைமை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருப்பீங்க. ஸோ இப்போ புதுசாக இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண வர்றவங்களுக்கும் இப்போ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைம்லைட் கோச்சிங்கை நம்பி மணிகை சாரை நம்பி கிளாஸ்க்குள்ளே கண்டிப்பாக வரலாம். சார் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமான கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் நல்ல பேர் வாங்கிக்கணும்.